ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மாதிரி தான். ஸோ ப்ரீவியஸாக யாரெல்லாம் ஸ்ட்ரக்சர் பார்த்துருந்தாங்களோ, ஸோ ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு புரிஞ்சவங்களுக்கு ஓகே. ஸோ புரியாதவங்களுக்கான ஒரு லைவ் மார்க்கெட் எக்ஸாம்பிள் அப்படி கூட எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இது நான் ஹீரோ யூஎஸ்டி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 2 months பேக், அதாவது நீங்கள் 15 minutes யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 2 months பேக் போயிட்டு அதில் வந்து மார்க் பண்ணணும். ஸோ அந்த மார்க்கிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது, ஓகேவா? ஸோ இது எனக்கு ரீசெண்டாக நடந்திருக்கிற ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேன். இன்னும் ஸ்ட்ரக்சர் நான் இன்னும் ஃபாலோ பண்ணல. எந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி திரும்பி இருக்கோ, ஸோ அந்த இடத்துலேருந்து நான் மார்க்கிங்காக ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இது எனக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ ஆஃப்டர் தட் இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் எனக்கு தேவையான இன்டியூஸ்மெண்ட் இல்லையா? ஸோ ஓகே, ஓகே. ஸோ ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோ இல்லை பிரேக் ஆஃப்ஸரோ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் கடைசி கேண்டில், அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து உங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் பண்ண கேண்டில். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இன்டியூஸ்மெண்ட் கொடுக்கணும். அதாவது இந்த லோ மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா புல் பேக்குன்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். லைக் இந்த மாதிரி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி புல் பேக் ஆகி இன்டியூஸ்மெண்ட் கொடுத்து அந்த இன்டியூஸ்மெண்ட்டோட ஹை எடுத்து மார்க்கெட் மேலே போய்ட்டு கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு வரும், ஓகேவா? ஸோ இது நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல எஸ், இந்த இடத்துல தெளிவாகவே உங்களுக்கு இங்கேருந்து பிரேக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர், இங்கேருந்து ஹையை எடுத்து மார்க்கெட் மேலே புல் பேக் கொடுத்து திருப்பி ஒரு இன்டியூஸ்மெண்ட் கொடுத்துருக்கான். அண்ட் இந்த இன்டியூஸ்மெண்ட்டோட ஹை இது, ஓகேவா? ரீசெண்டாக நடந்திருக்கிற இன்டியூஸ்மெண்ட் இது தான். மார்க் பண்ணால் இதான் மார்க்கிங், ஓகே. இது இன்டியூஸ்மெண்ட்டு அண்ட் இந்த இன்டியூஸ்மெண்ட்டோட ஹையை மார்க்கெட் எடுக்கணும். எஸ், இந்த இடத்துல எடுத்திருக்கான் அண்ட் எடுத்தனால இதுதான் நமக்கு லோவர் லோ. ஸோ இந்த லோவர் லோ மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இதுதான் நமக்கு ஒரு வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கேண்டில் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ஹை டு லோ வரைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே இன்டியூஸ்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம், ஓகேவா? ஸோ நடக்குதான்னு பார்க்கலாம். எஸ், இந்த இடத்துல ஒரு விக்கு விட்ருக்கான். நெக்ஸ்ட்டு இதை தாண்டி நமக்கு கேண்டில் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதை தாண்டி கேண்டில் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். எஸ், இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் கன்ஃபார்ம் ஆன உடனே இந்த இடத்துல இதான் ஹை பாயிண்ட்டு, இதுலேருந்து லோ பாயிண்ட்டு, இதுலேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் பார்க்கணும், ஓகேவா? இதில் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதான் ஹையஸ்ட் கேண்டில். ஸோ இந்த கேண்டிலோட லோ, இந்த லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட்டு, இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட்டு, திருப்பி ஹை எடுத்திருக்கான். இது ஒரு புல் பேக்கு, கீழே பிரேக் பண்ணதுனால இது ஒரு இன்டியூஸ்மெண்ட், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒரு இன்டியூஸ்மெண்ட்ங்கிறது இருக்குது. ஸோ இது சேர்த்து தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அண்ட் இந்த ஹை டு இந்த லோ வரைக்கும் ஒரு இன்டியூஸ் பண்ணுறது இருக்கிறதுனால இது நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அண்ட் இந்த பிரேக் ஆஃப் ஹை அப்படின்றது நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கரெக்டாக இருக்கும். மார்க்கெட் இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறான். சரி, ஷிஃப்ட் ஆகிறதுனால இது நமக்கு சேஞ்ச் ஆஃப் கரெக்ட்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்டியூஸ்மெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ மார்க்கெட் திருப்பி கீழே வந்து ஒரு புல் பேக் கொடுத்து திருப்பி மார்க்கெட் இது இன்டியூஸ்மெண்ட் கொடுத்துருக்கான், ஓகேவா? ஸோ திருப்பி இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர், இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் தான் நடந்திருக்கு, ஓகே. இந்த ஹையை மார்க்கெட் எடுத்திருக்கான். ஹை எடுத்தனால இதான் நமக்கு லோவர் லோ. இந்த லோவர் லோ மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வரும். ஸ்டில் கன்சாலிடேட்டில் தான் இருக்கான், பிரேக் ஆகலை. எஸ், இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடம் அப்படின்றது ஒரு வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ், இந்த இடத்துல இதான் ஹையஸ்ட் கேண்டில். ஸோ இந்த கேண்டில்லேருந்து இன்டியூஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர், இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர், இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர், இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர், வெறும் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ஹோல் ஏரியாவுமே நமக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக தான் கன்சிடர் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணி, அதாவது இந்த ஹையை எடுத்துகிட்டு திருப்பி கீழே பிரேக் பண்ண அப்படின்னா இது ஒரு வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக இருக்கும், ஓகேவா? அது வரைக்கும் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது இங்கேயே தான் இருப்பான், இது ஷிஃப்ட் ஆக மாட்டான், ஓகேவா? தெரியுதா தெளிவாக? இந்த இடத்த கரெக்டாக எடுத்திருக்கான். கரெக்டாக எடுத்துகிட்டு கீழே வந்து பிரேக் பண்ண அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இப்போ ஃபார்ம் ஆகும், ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறமும் எடுத்திருக்கான். எஸ், விக்கு வச்சுருக்கான். ஸோ இந்த விக்கு டு நெக்ஸ்ட் விக்கு அண்ட் நெக்ஸ்ட் வீக் டு நெக்ஸ்ட் வீக் இன்னும் கேண்டில் க்ளோஸ்ங்கிறது பண்ணலை. எஸ், இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸுங்கிறது நடந்துருச்சு. ஸோ நடந்தனால இந்த இடம்ன்றது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக கன்சிடர் ஆகும், ஓகேவா? அப்போ இதான் ஹை, இதான் லோ, இதான் லோ, கடைசியாக பிரேக் பண்ண கேண்டில் தான் லோ. ஸோ இதுக்குள்ளே இன்டியூஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னா இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர்,
இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர், இது ஒரு புல் பேக், ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஓகேவா? திருப்பி மார்க்கெட் இங்கேருந்து பிரேக் பண்ணியிருக்கான், ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் தான். ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் புல் பேக் நடந்திருக்கு, அதாவது இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு. இந்த இடம் தான் இன்டியூஸ்மெண்ட். ஓகேவா? திருப்பி மார்க்கெட் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு இதுக்கு கீழே பிரேக் பண்ணாலும் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? ஸோ அப்படி நடக்காமல் இந்த இடமே, அதாவது இந்த இடமே திருப்பி ஒரு இன்டியூஸ்மெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஹை எடுத்துகிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே போய் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா திருப்பி இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக வரும். எஸ், இந்த இடங்கிறது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும். இது ஒரு இன்டியூஸ்மெண்ட். அண்ட் எகைன் திருப்பியும் ஒரே கேண்டில் ஹையில் எடுத்தனால இதுவும் ஒரு இன்டியூஸ்மெண்ட் தான். அதாவது ஓகே சாரி, லோங்கிறது இந்த இடத்துல இருக்குது. அண்ட் எஸ், இது கிடையாது. அண்ட் இது தான். ஓகேவா? இதான் மேஜராக இருக்கிற இன்டியூஸ்மெண்ட். இந்த ஹை எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே போய் பிரேக் பண்ணுச்சுன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வரும். ஓகே, இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. இது உள்ள ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு. அண்ட் இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கான். ஓகேவா? ஓகே, திருப்பி இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே போயிட்டு கீழே வந்து திருப்பி கீழே வந்திருக்கான். ஓகேவா? திருப்பி இந்த ஹை எடுத்தான் அப்படின்னா நமக்கு லோவர் லோ கிடைக்கும். இது ஹை எடுத்திருக்கான், இது லோவர் லோ. இந்த லோவர் லோ மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இதான் நமக்கு வேலிடான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸ்டில் பிரேக் ஆகலை. ஸோ இதுக்குள்ளே தான் கன்சாலிடேட் இருக்கும். ஓகே, பிரேக் ஆகிருக்கான். ஸோ பிரேக் ஆனதுனால இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அண்ட் இதோட ஹையஸ்ட் பாயிண்ட்னா இதான் ஹையஸ்ட் பாயிண்ட், அதாவது ஹையஸ்ட் கேண்டில்னா இந்த ஹையஸ்ட் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் இன்டியூஸ்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா பிரேக் பண்ணுது, இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர், பிரேக் பண்ணுறதுனால ட்ரான்ஸ்ஃபர், திருப்பி மார்க்கெட் மேலே புல் பேக் ஆகி ஒரு இன்டியூஸ்மெண்ட் கொடுத்துருக்கான். ஓகேவா? திருப்பியும் மார்க்கெட் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர், ஹையரில் ஒரே கேண்டில் ஹையரில் நடந்திருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு இந்த கொஸ்டின் வரும். ஸோ இதுக்குள்ளே இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு அண்ட் இந்த இடத்துல இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கான், ஒரே கேண்டில் ஹையரில் எடுத்துட்டான், இங்கே இந்த இடத்துல எடுத்திருக்கான். அண்ட் இந்த இடங்கிறது இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான பிறகு இது வேலிடான்னு கேட்டிங்கன்னா இது வேலிட் கிடையாது. ஓகேவா? நமக்கு மிட்டிகேட் ஆகாமல் ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது மட்டும்தான் வேலிட். அண்ட் அந்த மாதிரி இருக்கிற இன்டியூஸ்மெண்ட் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல இது ஹையரில் எடுத்திருக்கான், இது இன்டியூஸ்மெண்ட் தான், பட் இது வந்து மிட்டிகேட் ஆனது. ஓகேவா? திருப்பியும் இன்டியூஸ்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா இங்கேருந்து ஹை எடுத்திருக்கான், திருப்பி மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த இடத்துல 2 இன்டியூஸ்மெண்ட் இருக்கான், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து வந்து கீழே போயிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே வந்திருக்கான், கீழே போயிட்டு திருப்பி மேலே வந்துட்டு திருப்பி கீழே பிரேக் பண்ணியிருக்கான் இல்லையா? அப்போ 2 இடத்துல இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல 2 கேட்டகரியுமே சரி 2 க்ரைட்டீரியாவுமே இந்த இடத்துல நமக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. இது வந்து ஒரு வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு இன்டியூஸ்மெண்ட் பார்க்குறோம். எஸ், இந்த இடத்துல ஒரே கேண்டில் ஹை அண்ட் லோ எடுத்திருக்கான், ஒரே கேண்டில் ஹை அண்ட் லோ எடுத்தனால இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் தான். அண்ட் இந்த இன்டியூஸ்மெண்டோட ஹையை மார்க்கெட் எடுத்து இந்த லோ பிரேக் பண்ணுச்சுன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஹை எடுத்திருக்கான், நெக்ஸ்ட்டு லோ எடுக்கணும். எஸ், லோ எடுத்திருக்கான், லோ எடுத்தனால ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஹை டு இந்த லோ இதுக்குள்ளே இன்டியூஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னா கடைசியாக நடந்த கேண்டில் இது தான். அண்ட் இந்த லோ மார்க்கெட் பிரேக் பண்ணதுனால இங்கேருந்து ஷிஃப்ட்டு, இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறான், இங்கேருந்து ஷிஃப்ட்டு, திருப்பி ஹை எடுத்திருக்கான், மார்க்கெட் புல் பேக்கு, திருப்பி கீழே வந்து பிரேக் பண்ணியிருக்கான், இது இன்டியூஸ்மெண்ட். ஓகேவா? அப்போது இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருந்தது இருக்கான். ஓகேவா? திருப்பி இந்த இன்டியூஸ்மெண்ட்டாக மார்க்கெட் எடுத்துகிட்டு கீழே வந்து பிரேக் பண்ணிச்சோம்னா திருப்பி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வரும். ஓகே, திருப்பி கிரியேட் பண்ணாமல் சரி இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்காமல் இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டான். சேம் டைம் ஹை அண்ட் லோ எடுத்த மாதிரி இன்னொரு இன்டியூஸ்மெண்ட்டும் கிரியேட் பண்ணிட்டான். ஓகேவா? இந்த இடத்துல ஹை அண்ட் லோ எடுத்திருக்கான், இந்த எடுத்தனால இதான் நமக்கு லோவர் லோ. இந்த லோவர் லோ மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். எஸ், இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கான், இது நமக்கு ஒரு வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியாதவங்க திருப்பி இந்த வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.